आचार्य देवो भव। मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव। கோவில்னு சொல்லும்போது இது இன்று நேற்று ஏற்பட்டதா? எவ்வளவு காலமாக கோவில் இருக்கும்? கடவுள்னு சொல்கிறச்சே ராமன், கிருஷ்ணன், நரசிம்மன், வராகன் என்றெல்லாம் பேசுகிறோமே, அவர்கள் இருந்த காலத்தில் கோவில் இருந்திருக்காது இல்லையா? இப்போ கோவில் இருக்குது. ராமனே இருக்கிறச்சே கோவில் இருக்குமா? கண்ணனே இருக்கிறச்சே கோயில் இருந்திருக்குமானால் கண்டிப்பாக இருந்தன. ராமன் காலத்திலையும் கோயில் உண்டு, நரசிம்மர் காலத்திலையும் கோயில் உண்டு. என்ன ஒன்று, நரசிம்மர் காலத்தில் நரசிம்மர் கோவில் இருந்திருக்காது. அப்படி வேணால் சொல்லிக்கலாமே தவிர கோவில் கண்டிப்பாக இருந்திருக்கும். அந்தந்த ஊரில் அந்தந்த கோவிலைத்தான் தொழுதிருப்பார்கள். இதுக்கு ஏதான சாட்சி இருக்கா? அனாதி காலமாக சனாதன தர்மம் எத்தனை நாளாக இருக்கோ அத்தனை காலமாக கோவில்களும் இருக்கின்றன. அப்படிங்கிறதுக்கு எங்கே சாட்சி இருக்குது? கோ இல் வார்த்தையை பிரித்து சேர்த்தா என்னன்னு கிடைக்கிறது? கோன்னு சொன்னால் மன்னன், கோல் கோல் மன்னன், மன்னன் கோன மன்னன் அர்த்தம். எங்கோ அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் பாடுறாளோ இல்லையோ. இல் என்றால் வீடு, கோயில் என்றால் மன்னனுடைய இல்லம். யார் மன்னன்? ஒருவேளை நாம் பார்த்து பல மன்னர்கள்லாம் நாட்டை ஆண்டுன்னு இருந்தாலே அந்த மன்னர்களுடைய வீடானால் அவர்களை மன்னர்னு சொன்னாலும் அவர்களே ஆண்டவர் ஒருத்தர் இருந்திருப்பாரோ இல்லையோ. அவரும் ஒரு நாள் பிறந்திருப்பார், ஒரு நாள் இறந்திருப்பாரோ இல்லையோ. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் எல்லாருக்கும் மன்னனாக இருக்கணும், எப்போதும் வாழ்ந்திருக்க வேண்டும், எல்லாவிடத்திலும் இருக்க வேண்டும். இதை போல ஒரு மன்னனைத்தான் இப்போ கோங்கிற சொல் குறிக்கிறது. அவருடைய இல்லம், அவருடைய வீடு. இந்த கோங்கிற சொல் இறைவனை குறிக்கும். இறைவனுடைய வீடு, இறைவனுடைய இல்லம், கோயில். அப்போ அது நம்ம வீடு இல்லையா? பகவானுடைய வீடுன்னு சொல்லிவிட்டால் அப்போ நம்ம வீடு இல்லையானால் நமக்கும் வீடு தான். பெருமானுடைய இல்லம் இதுன்னு சொல்லிவிட்டால் அப்போ அதை தவிர மற்ற இடத்துல அவர் இருக்கிறது இல்லையா? அதை வேதாந்தமே ஒத்துக்காதே. எல்லா இடத்திலும் பகவான் நீக்கமர நிறைந்து தான் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஏன் அதை மட்டும் கோயில்னு சொல்ல வேண்டும்? இந்த கேள்வியும் மனசில் வச்சுக்கோ. அப்போ நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஏன் கோவிலுக்கு போகணும்னு சொல்லணும். கோவிலில் தான் பெருமான் இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விக்கும் பதில் வேணும். ராமன் கண்ணன் காலத்தில் கோவில் உண்டா? ஏன் இறைவனே தான் தானே இருந்திருக்காரு. கண்ணை திறந்தே அவரை தொட்டே பார்க்கலான்னு இருக்கிறச்சே எதுக்கு உருவ வடிவம் தேவையில்லை, அவரே இருந்திருப்பார். இப்போ இன்னைக்கு நாம் கண்ணனுடைய காலத்துக்கு பின்னால் இருக்கிறோம், ராமனுடைய காலத்துக்கு பின்னால் இருக்கிறோம். அதனால கண்ணன் கோவில் வேணும், ராமன் கோவில் வேணும். கண்ணன் வாழ்ந்த காலத்தில் அவரே தானே கடவுள், ராமன் வாழ்ந்த காலத்தில் அவரே தானே கடவுள். அப்போ ஒன்றும் கோவில் இருந்திருக்க வேண்டிய தேவையும் இல்லையோ இல்லையோ. ஏன்னா கடவுளே இருக்கிறார். தேவையில்லாத காலத்தில் கோயில் வரட்டும், தேவை இருக்கும் காலத்திலும் உண்டா? இந்த கேள்வியும் மனசில் வச்சுக்கோ. நாம் நம்ம வீட்டிலேயே கும்பிட்டால் போராதா, கோவிலுக்கு போய்த்தான் கும்பிட வேண்டுமா? இந்த கேள்வியை நினைவில் கொள்க. இப்போ இது எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றா பதில் என்னான்னு பார்ப்போம். எல்லா இடத்துலையும் பகவான் இருக்காருங்கிறது உண்மை. அதே போல் அவ்விடத்தை ஒரு இடத்தை தனக்கு கோயிலாக கொண்டிருக்கிறாருங்கிறதும் உண்மை. இப்போ காற்று எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. காத்திருக்கே மின் விசிறி எதுக்குன்னு கேட்டால் சரி, உலகம் முழுக்க காத்திருக்கு. வண்டி ஓட்டின்னு போகிறவர் சக்கரத்தில் காற்றடிக்கிறாரோ இல்லையோ, அதான் ஊர் முழுக்க காத்திருக்கே, அதுக்கு எதுக்காக? இப்போ அரோத்தர் மிதி வண்டி ஓட்டின்னு போனார்,
ராத்திரி வேளை, அதில் விளக்கு வேலை செய்யலை. நான் ரொம்ப நாள் முன்னாடி இருக்கிற கதை சொல்கிறேன். விளக்கு வேலை செய்யலை, காவலாளி பிடிச்சுட்டார். அப்போ அவர் திருப்பி கேட்டார், நான் ஊர் முழுக்க விளக்கு போட்டிருக்கேன், என் வண்டியில் எதுக்கு விளக்கு அப்படின்னு குதர்க்கமாக வேணும்னு இடர்த்து கேட்டார். அதுக்கு காவலாளி உடனே அவர் சக்கரத்தில் இருந்த காற்று எல்லாத்தையும் பிடுங்கி விட்டுட்டு, ஊர் முழுக்க தான் காற்று இருக்கே, உன் சக்கரத்தில் எதுக்கு காற்று இப்போ அப்படின்னு அனுப்பிச்சி வச்சுட்டா எப்படி ஓட்ட முடியும் சொல்லுங்க? ஊர் முழுக்க வெளிச்சம் இருந்தாலும் நான் விளக்கு போட்டு தான் ஆகணும். ஏன்னா அது எனக்குன்னு இருக்கிற விளக்கு. ஊர் முழுக்க காற்று இருந்தாலும் என் வண்டியில் நான் காற்றடிச்சு தான் தீர வேண்டும். அவனுக்கு காற்று வேணும். எதுக்கு இப்போ மிதி வண்டி காற்றுக்கு போக வேண்டாம், நான் மூச்சு விடணுமே. மூச்சு வாயுவை நன்னா உள்ளே இழுத்து வெளியில் விடணும்னால் அப்போ தான் உயிரோடு இருக்கேன்னு அர்த்தம். அதுக்கு எனக்குன்னு தான் காற்று வேணும். எல்லா இடத்துலையும் காற்று இருக்கேங்கிறதுக்காக நீர் என்ன தனியாக காற்றை மூச்சு விடுறது இப்படின்னு சொல்லிட்டா நான் எப்படி மூச்சு விடுவேன் சொல்லுங்க? ஆக நான் உட்கார்ந்த இடத்தில் எனக்குன்னு காற்று வரணும்னாலும் மின்விசிறி தேவைப்படுறது. வண்டி ஓட்டணும்னாலும் காற்று எங்கே இருந்தாலும் என் வண்டி சக்கரத்தில் அடிக்க வேண்டியது. நான் மூச்சு விடணும்னாலும் அது எனக்கு தேவைப்படுறது, காற்று தேவைப்படுறது. அப்போ அவரவருக்கு அருகில் அந்தந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்காக பொதுவாக இருக்கிறதே சிறப்பாக கொண்டு கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா? எது உலகத்தில் பொதுவாக இருந்தாலும் அது எனக்குன்னு சிறப்பாக வந்தால் தானே உண்டு. எங்கேயோ பஞ்சாபில் கோதுமை ஓஹோன்னு விளையிறது அப்படின்னு எனக்கு கிடைக்குமா? அது விளையிறத யாரோத்தர் கொண்டு எங்கிட்ட கொடுக்கணும் இல்லையோ? அந்த கோதுமை தான் இந்த கோதுமை, அங்கே விளைஞ்ச கோதுமை தான் இங்கே கோதுமை. ஆனால் நம்ம வீட்டு கோதுமை அப்படியே நிலத்தில் கிடக்கிற கோதுமை நினைப்போமா? இது நமக்குன்னு இருக்கிறதுன்னு தானே தோணும். அப்போ எதுவும் உலகத்தில் பொதுவாக இருந்தாலும் அது நமக்கென்று வேணும். அதே போலத்தான் எங்கும் பகவான் நீக்கமர நிறைந்திருந்தாலும் ஓரிடத்தில் இருந்தால்தான் அவர் எனக்கென்று ஆவார். அவர் எல்லாருக்குமா இருக்க போறார். ஆனால் எனக்குன்னு இருக்கணும்னால் அப்போ ஓரிடத்தை தேர்ந்தெடுத்து தான் அவர் இருந்தாகணும். இது அடிப்படையில் ஞாபகத்தில் கொள்க. அதனால தான் ஒரு இடத்துக்குன்னு வரார். வந்தவர் இப்போ மட்டும் வரல. ராமர் காலத்திலேயே கோவில் உண்டு, கண்ணனுடைய காலத்திலேயே கோயில் உண்டு. இதை பற்றி ஸ்லோகமே இருக்குது. ராமன்னா அந்த ஊர் மக்களுக்கு, அயோத்தியா ஜனங்களுக்கு ரொம்ப பிரியம். ராமன் தான் உயிர். ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரசாசத்தின்னு வால்மீகி ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம். ராமன் 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 ராமன்னே சொல்லுவாளாம். ராமன் வேறே அவர்கள் வேறேன்னே நினைக்க மாட்டார்களாம். ராமனாகவே ஒத்தொத்தரும் நினச்சுடுறார். ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன் கதாக. எந்த வீட்டில் போய் பேசி பார்த்தாலும் அங்கே ராமர் கதை பேசுவாளாம். நம்மோட ராமர் இருக்கார், பண்ணார், சீதையை கல்யாணம் பண்ணிட்டு வந்தார், அப்போ வில்ல முறிச்சாரான்னு அந்தந்த வீட்டில் ராமன் வாழ்ந்துட்டு இருக்கிறச்சேவே கதை பேசிகிட்டே இருப்பாளாம். ஆனால் அதே ஊர் மக்கள் ராமன் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக போகாத கோவில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லைன்னு வால்மீகி சொல்கிறார். ராமஸ்யார்த்தே யசஸ்வினா சர்வான் தேவான் நமஸ்யந்தி. எங்கெங்க கோவில்னு இருந்தால் வாசப்படி கதவை பார்த்தா உடனே அந்த மக்கள் உள்ள போடுவாளாம். அர்ச்சனை பண்ணுவா, அபிஷேகம் பண்ணுவா, பிரசாதம் பண்ணுவா, நிறைய மாலையெல்லாம் கொண்டு போய் சமர்ப்பிச்சா, எப்போ பார்த்தாலும் வேண்டிகிட்டே இருப்பா. எதுக்கு அவ என்ன பண்ணுறா? ராமனே அங்கே தான் இருக்கார். அப்போ கோவில் கோவிலாக எதுக்கு போயிட்டு வரார்னால் ராமன் நன்னா இருக்கணும்னு அர்ச்சனை பண்ணுவாளாம். ராமனுக்கு உடம்பு கொண்டு வந்துடக்கூடாதுன்னு அபிஷேகம் பண்ணுவாளாம். சீதை ராமனும் பிரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக சாஸ்திரநாம அர்ச்சனையே பண்ணுவாளாம். ராமனே கடவுள், ஆனால் அவர் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு கோவிலாக போய் சர்வான் தேவான் நமஸ்யந்தி, அனைத்து தேவர்களையும் தொழுகிறார்கள் என்றார். ராமர் காலத்திலேயே கோவில் இருந்திருக்குன்னு தெரியறது இல்லையோ? அவ்வளவு ஏன் இப்போ ராமனே பெருமானை வணங்கி பூஜை பண்ணியிருக்காரு. ராமர் சூரிய குலத்தில் பிறந்தவர். சூரிய குலத்தரசர்கள் எல்லாருக்கும் தெய்வம். இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் சயன திருக்கோலத்தில் இருக்கிற ரங்கநாத பெருமாள் 2 காவேரிக்கு நடுவில் படுத்துட்டு இருக்காரே, இவர் முதல்ல தோன்றினது பார்க்கடலில். அங்கிருந்து பிரம்மாவின் சத்தியலோகத்துக்கு போனார். அங்கிருந்து இக்ஷ்வாக்கு பெற்றுக்கொண்டு வந்து சரையூ நதி கரையில் அயோத்தியில் ஸ்தாபித்தார். இக்ஷ்வாக்கு தான் முதல் ராஜா. சூரிய வம்சத்தில் பிறந்ததிலே ராமன் 35வது ராஜா. முன்னால் 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 தலைவர் இக்ஷ்வாக்கு. சூரியன், சூரியனுடைய மகன் மனு, மனுவனுடைய மகன் இக்ஷ்வாக்கு. இக்ஷ்வாக்குவனிடத்திலேருந்து அப்புறம் 32 ராஜாக்கள் தள்ளினா ராமச்சந்திரன் அவதரித்தார். அந்த இக்ஷ்வாக்கு ஆராதிக்க ஆரம்பித்து ராமன் வரைக்கும் ஆராதிச்சிருக்கார். ராமனுக்கு பிற்பாடு அந்த பெருமாளை அப்படியே எடுத்து விபீஷணனிடத்தில் கொடுத்துட்டார் ராமன். விபீஷணன் லங்கைக்கு போகிற சமயத்தில்
மார்க்கத்துக்கு நடுவில் ஸ்ரீரங்கம் வந்தது. சரி, இனிமே இந்த பெருமாள் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு அவரே முடிவெடுத்தார், இறங்கினார். இன்னைக்கு நாம சேவிக்கிற அளவுக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கார், பள்ளி கொண்டிருக்காருன்னு சரித்திரம். அப்ப ராமனே தெய்வத்தை வணங்கியிருக்காரு. இன்னும் ஆச்சரியம், மக்கள் போய் கோவில்ல வணங்குறான்னா சரி இருக்கட்டும், தெய்வம் மக்கள் வணங்குறா, தெய்வமே தெய்வத்தை வணங்கிப்பாரா? அவரே தான் ராமர். ஆனா அவர் ஊர்லயே கோவில் இருக்கு, அவர்கிட்டயே கோவில் இருக்கு, அவருக்கு தினப்படி அவர் ஆராதனை பண்ணிட்டு இருக்காராம். இதை வால்மீகி சொல்றார், சகபத்னியா விஷாலாக்ஷியா நாராயணம் உபாகமது. விஷாலாட்சின்னு சீதைக்கு பேர் வச்சிருக்கார். இப்பெல்லாம் அவ்வளவா அந்த பேர்லாம் கர்நாடகம் ரொம்ப பழமையாக இருக்குங்கிறதுக்காக யாரும் வைக்க மாட்டேங்கிறோம். எல்லாம் புதுசாக பேர் கேட்குறாள். உங்கள் குழந்தைக்கு 1000 பெயர்கள்னு புஸ்தகம் போட்டிருக்காரு. 100 ரூபா கொடுத்தா புஸ்தகம் வாங்கிட்டுலாம். அதில் தேடி ஒரு பேரை கண்டுபிடிப்பார். கடைசியில் பார்த்தா அது சஹஸ்ரநாமத்தில் இருக்கிற பேராக இருக்கும். 100 ரூபா செலவு. இது என்னைக்கோ 10 வயசுக்கு சஹஸ்ரநாமம் தெரிஞ்சிருந்தால் கட்டப்படாமல் குழந்தை பெறச்சே பேர் வச்சிருக்கலாமோ இல்லையோ? அப்போ அந்த பேர் வைக்கிறச்சு விஷாலாட்சின்னு பேர் வைக்கக்கூடாதனால் ரொம்ப இப்போ வைக்கிறது இல்லை. இது ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார், வைக்கலாம், அதில் ஒரு குறை இருக்குது, அதனால நாங்கள் வைக்கலை. சீதைக்கு சீதான்னு தான் பேர், ஆனால் விஷாலாட்சின்னு பட்டப்பேராம். ஏனெனில் ராமன் தினப்படி போய் பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணுறார். அப்போ கூட சீதையை அழைச்சின்னு போகிறார். ரொம்ப நேரம் ஆராதனை பண்ணுவாராம் ராமன். பூவை எடுத்து சாத்துறதோ அல்லது ஆபரணங்களை சாத்துவதோ, கையில் தீர்த்தம் அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் பிரசாதமெல்லாம் சமர்ப்பிக்கிறதோ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குமா. சீதை ஒரு நிமிஷம் கூட பெரிய பெருமாளை பார்க்கவே மாட்டான், படுத்துட்டு இருக்கிற ரங்கநாதனை பார்க்கவே மாட்டாராம். நம்ம கணவன் எவ்வளவு அழகா பூ சமர்ப்பிக்கிறார், எவ்வளவு அழகா பிரசாதத்தை காட்டுறார் என்று இவரையே தான் பார்த்துட்டு போகிறான். ராமனை பார்த்து 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 சுமார் பெருசாக இருக்கிற கண்ணு சீதைக்கு ரொம்ப பெருசாக வளர்ந்து படுத்தாம்போ. அதனால தான் விஷாலாட்சின்னு பேர். விஷாலான்னா ரொம்ப நீண்ட, அகன்றான்னு அர்த்தம். அக்ஷ கண்ணு. அப்போ விஷாலாட்சினால் நீண்ட பெரிய கண்களுடையவள் சீதை. பெண்களுக்கு கண்கள் ரொம்ப பெருசாக இருந்தால் நல்லா இருக்குமோ இல்லையோ? அதை போல சீதைக்கும் கண் அவ்வளவு நீண்டு பெருசாக இருக்கான். இப்போ கதை கேட்டுட்டேள் என்ன சொல்லிட்டு இருந்தேன், இப்போ ஏன் நாம விஷாலாட்சின்னு பேர் வைக்கிறது இல்லை தானே கேள்வி வந்தது. இப்போ ஏன் வைக்கிறது இல்லைன்னால், முதல்ல கணவன் நீண்ட நேரத்துக்கு நன்னா பூஜை பண்ணணும், அதை மனைவி பார்க்கணும், பார்த்து 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 கண்ணு பெருசாகணும், அப்போ விஷாலாட்சின்னு பேர் வச்சா நியாயம். இவர் பண்ணுறதே இல்லையே. இவர் பண்ணான்னா அந்த மனைவி பார்க்கறதுக்கு, பார்த்தான்னா அதுக்கப்புறம் கண்ணு பெருக்கிறதுக்கு. இப்போ அதனால தான் பிறந்த குழந்தைக்கே விஷாலாட்சின்னு வைக்கிறதே இல்லை போல். எனக்கு இனிமே இவளுக்கு கல்யாணம் பண்ணி கணவன் வந்து அவர் பூஜை பண்ணி அதை இவ பார்த்து இவளுக்கு கண்ணு பெருசாக போகிறதுலாம் நம்பிக்கை இல்லை அப்பா அம்மாவுக்கு. இப்போ அதனால தான் அவள் வைக்காமலே விட்டு ஏதோ புது புது பேராக வச்சிருவாளோன்னு ஏன் சொல்ல வந்தேன். அப்போ ராமனான தெய்வமே தெய்வத்தை வணங்கியிருக்காரு. விக்கிரக ரூபத்தில் இருக்கிற தெய்வத்தை நடமாடும் தெய்வமான ராமன் வணங்கி இருக்கிறார். அப்போ அந்த காலத்திலும் விக்கிரகம் இருந்திருக்கு, கோவில் இருந்திருக்குங்கிறது தெரியுது. ருக்மிணி தேவி கல்யாணம் ஆச்சு, கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் கல்யாணம். நடுவில் அக்னி மூட்டியிருக்கா, அதை வலம் வரணும் இல்லையோ? சப்தபதின்னு ஒன்று கல்யாணத்தின் போது நடக்கும். பிள்ளை பொண்ணோட கால் கட்டவரலை பிடிச்சு ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு 7 அடி வச்சா தான் கல்யாணம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். நம்ம இந்து தர்மத்தின்படி மாங்கல்ய தாரணம் ஆயிடுத்துன்னா கல்யாணம் ஆயிடுத்துன்னு ஒத்துக்க மாட்டான். நீதிபதிக்கிட்டே போனா கூட ஆச்சுன்னா இந்த 7 அடி எடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா 7 அடிக்கு பின்னால் தான் மந்திரம் சொல்றது. நானும் நீயும் உடன்படிக்கைக்கு வந்துட்டோம் பெண்ணே, நீயும் இதுலேருந்து வெளியேற முடியாது, நானும் இதுலேருந்து வெளியேற முடியாது. இனிமே வெளியேறணும்னால் நம்ம 2 பேரில் ஒருத்தருக்கு உயிர் போறச்சே மட்டும்தான் அப்படின்னு அந்த மந்திரத்தை அன்றைக்கி நாம் சொல்லியிருக்கோம். இதை தெரிஞ்சு சொன்னால் ஒழுங்காக இருக்கும். அது தெரியறதே இல்லை. மேலும் நம்ம எங்கே சொல்கிறோம், எல்லாம் வாத்தியார் தானே மந்திரம் சொல்கிறார். இப்போ அவர் சொன்னதை நாம் திரும்பி சொன்னால், ஓஹோ நம்ம வெளியில் வரக்கூடாதுன்னு உடன்படிக்கையில் கழுத்து போட்டிருக்கோம், எக்காரணம் கொண்டு சண்டை போடக்கூடாது அப்படின்னு பிள்ளைக்கும் தோணும், பொண்ணுக்கும் தோணும். சொல்கிறது பிள்ளை தான். இப்போ அப்போ அவர் தெரிஞ்சு சொல்லியிருந்தாருன்னா ஆபத்து இருக்காது. அதனால தான் இந்த மந்திரத்தை முக்கியமாக வச்சுருக்கா. அவள் காலை பிடித்து ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கணும். ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் மாறாளே, அந்த உறவை வேதம் என்னான்னு சொல்கிறது தெரியுமோ? தப்பாக நாம் ஒரு பிரச்சாரம் பண்ணிருக்கோம், ரெட்டை மாட்டு வண்டி பூட்டி விட்டுட்டான்னு சொல்கிறது. இது உடனே என்ன தப்பாக போகும்னால், ஓஹோ யாரோ 2 பேர் மூக்கணாங்கயிறு போட்டுவிட்டா, தாலி கட்டின உடனே அப்போ அந்த பெண்ணை அடிமையாக்கிறதுக்காக தாலி கட்டுட்டா பாரு, இதை போல ஏன் அந்த ஆண் தான் கட்டிட்டா என்ன, எதோ விசாரம். வேத மந்திரம் இவா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன உறவுன்னு ஒத்துக்கிறது. அது ஒன்று தலைவன் தலைவின்னுட்டோ இல்லை தலைவன் தொண்டர்னுட்டோ, நீ பெரியவன் நான் சின்னவன்னுட்டோ அதை சொல்லவே இல்லை. சொல்லியிருக்கிற சப்தம் சகா சப்தபதா பபூவ, சகாயோ சப்தபதா பவ. 7 அடி எடுத்து வச்சுட்டோம் பெண்ணே,
ஆகவே நானும் நீயும் இனி நண்பர்கள் ஆகிவிட்டோம். சொல்லு சகாங்கிற சொல்லு இருக்கு. சகான்னா நண்பர்னு அர்த்தம். நான் நண்பன், நீ நண்பர், நாம் 2 பேரும் நண்பர்கள் ஆயிட்டோம். அது ஒரே ஒரு உறவு தான், துளியும் உயர்வு தாழ்வு இல்லாத உறவு. நீங்கள் உலகத்தில் மற்ற எந்த உறவை வேணால் எடுத்து பாருங்க, ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தர் உயர்வாக இருப்பார். முதலாளி தொழிலாளியே தெரிஞ்ச கதை தான். இப்போ கொடுக்குறவர் வாங்குறவர் எதுவாக இருந்தாலும் மேலும் கீழே இருக்கும் இல்லையா இப்போ. ஆனால் நண்பன்னு சொல்லிட்டால் ஒன்று உயர்ந்தது ஒரு தாழ்ந்தது இல்லை. அது பணத்தால் உயர்ந்திருக்கட்டும், படிப்பால் உயர்ந்திருக்கட்டும், நிலபலம் நிறையா இருக்கட்டும். நண்பர்கள்னால் மனம் விட்டு பேசிப்பா. அப்பா அம்மா கிட்ட பகிர்ந்துக்காத விஷயத்தை கூட நண்பர்களிடத்துல பகிர்ந்து விடுவாளோ இல்லையோ, அந்த உறவைத்தான் வேதாந்தம் ஒத்துன்னு இருக்குனால் அப்போ நாம தான் சரியாக புரிஞ்சுக்கணும். இது மந்திரத்தை நம்ம படிக்கவும் இல்லை, அதை பற்றி ஆராய்ச்சி திறந்த மனசோட புரிஞ்சுக்கணும். யாரும் வேதத்தில் யாரையும் மட்டம் தட்டவே மாட்டான். என்னமோ பெண்கள்னா இந்த பட்சம் வைக்கப்பட்டிருக்கு, ஆண்கள்னா அப்படி வைக்கப்பட்டிருக்குன்னா வேதத்துக்கோ வேதாந்தத்துக்கோ ஆத்மானு தான் பார்க்குமே தவிர அதில் போய் இது பெண் ஆத்மாவா ஆத்மாவுக்கு எது பெண் ஆத்மா ஆணாத்மா, மாட்டு ஆத்மாவும் அதே தான், காட்டு ஆத்மாவும் அதே தான், பெண் ஆத்மாவும் அதே தான். ஆத்மானு தான் வேதம் பார்க்கும், வேதாந்தம் பார்க்கும். என்னத்துக்கு சொல்ல வந்தேன்? அப்போ சகா 2 பேரும் கூடியிருக்கோம், இனிமே விட்டு பிரியவே மாட்டோம். இதைத்தான் ருக்மிணியும் கண்ணனும் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நடுவில் அக்னி. கண்ணன் ருக்மிணி தேவியினுடைய காலை பிடித்து அப்படி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறார். இது பெண்ணுக்கு ரொம்ப பெருமையான தருணம். எப்போதும் உலகம் பார்க்குற அளவுக்கு ஆணனுடைய காலை பெண் தொட வேண்டியதே இல்லை, எங்கேயுமே இல்லை, வேதத்தில் அப்படி சொல்லவே இல்லை. ஆனால் தைரியமாக இந்த பெண்ணோட காலை ஆண் தொடணும்னு எழுதியே வச்சுடுத்துப்போ. அவர் கீழே குந்திட்டு கொண்டு உட்கார்ந்து இவ காலை ஒரு கையால் பிடித்து ஒவ்வொன்றா இத்தனை பேரும் பார்க்க பிடிச்சி எடுத்து வைக்கணும். ஜனகர் சீதையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டுருக்கார். அப்போ ராமனிடத்துல சொல்கிறார், ராமா இப்போ முதல்ல அவள் கையை பிடி, பாணி கிரகணம் முதல்ல நடக்கணுமோ இல்லையோ. இயம் சீதா மமசூதா சகதர்ம சரிதவ பிரதீட்சையே நாம் பத்ரந்தே பாணிம் கிருண்டீஸ்வ பாணினா. இவள் கையை உன் கையால் பிடின்னு முதல்ல சொன்னார். அதுக்கு நம்ம உரையாசிரியர்கள்லாம் எழுதிருச்சே, முதல்ல கையை கையால் பிடிராமா, அடுத்தது காலை கையால் பிடிக்கணும்ன்றார் அவர். இப்போ கையை கையால் பிடி, அது பாணி கிரகணம். அடுத்தது காலை கையால் பிடிக்கிறது சப்தபதியோ இல்லையோ. இப்போ சொன்னேனே, நெருப்பை சுற்றி வலம் வரணுங்கிறது காலை கையால் பிடிக்கிறது. இது எல்லாரும் பார்க்கறச்சே பிடிக்கிறது. அதுக்கப்புறம் அந்தரங்கமாக ஏகாந்தத்தில் இருக்கிறச்சே தாராளமாக காலை கையால் பிடிக்க போகிறார். அவ காலை இவர் பிடிக்கலாம், இவ காலையும் அவர் பிடிக்கலாம். ஆனால் பார்க்கும்படிக்கு வேதம் எழுதி வச்சிருக்கோம் இல்லையோ. இப்போ பார்க்காதபடிக்கு பெண்ணும் ஆணின் காலை பிடிக்கலாம், வருடலாம். ஆனால் பார்க்கும்படிக்கு வருடணும்னு வேதம் சொல்லவே இல்லையே. ஆனால் பெண்ணுக்கு அந்த பெருமை கொடுத்துருக்கு பாருங்க. அதை தெரிந்து இப்போ கண்ணன் குனிஞ்சு ருக்மிணி தேவியனுடைய திருவடியை பிடிச்சு ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறார். வேதாந்த தேசிகர்னு ஒரு மகாச்சாரியர் யாதவாபியுதயம்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். ரொம்ப ஆச்சரியமான நூல், 1000 ஸ்லோகங்கள். அதில் மொத்த கிருஷ்ண சரித்திரமும் சொல்லியிருக்கார். அவர் அப்போ ஒரு கேள்வி கேட்டுட்டார், நடுவில் இருக்கிற அக்னியும் கண்ணன் தானே, சுற்றி வந்துட்டு இருக்கிற கண்ணனும் கண்ணன் தானே. இப்போ சுற்றி வர்றவர் கண்ணனா, உள்ளே இருக்கிறவர் கண்ணனா? அவர் அந்த ரூபத்தில் இருக்காரா, இந்த ரூபத்தில் இருக்காரா? தன்னைத்தானே பிரதட்சணம் பண்ணிக்கிறாரன்னா அது பண்ணக்கூடாது. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோ, கோவிலுக்கு முன்னாடி நின்று கொண்டு பெருமானை தரிசிக்க போகிற மூலியம் அவருக்கு முன்னாடி நாமே சுத்திக்க கூடாது, அவரைத்தான் சுற்றி வரலாமே தவிர ஆத்ம பிரதட்சணம்ங்கிறது செய்யக்கூடாது. கண்ணன் இப்போ சுற்றி வர்றது யாரு? தன்னைத்தானேவான்னு கேட்டுண்டால் அந்த சுவாமி பதில் சொல்லியிருக்கார், கண்ணன் கண்ணன் தான், ஆனால் நடுவில் இருக்கிறது அக்னி. அக்னிக்குள்ளேயும் அந்தராத்மாவாக இருந்து செலுத்துறது கண்ணன் தான். ஆனால் அக்னின்னு ஒரு உருவத்தை கொடுத்து வைத்த பிற்பாடு உலகத்தவர்கள்லாம் அதை புரிஞ்சுண்டு எல்லாரும் அக்னியை வரணும்னா நாம் முதல்ல பண்ணி காட்டணும் இல்லையோ. இப்போ கண்ணன் பண்ணாத போயிருந்தார்னு வச்சுங்க, அவன் அவரே பண்ணல என்னையே பண்ண சொல்கிறேன்னு கேட்டான்னா. ராமன் இப்போ உண்மையே பேசாமல் போய் சொல்லியிருந்தாருனால் அவரே போய் சொல்கிறார். அப்புறம் நாங்கள் சொன்னால் என்ன சுவாமி இன்னும் கேட்டுருவாளே, கண்ணன் சொன்னால் கேட்குறாளோ இல்லை. இப்போ அவர் சொன்னால் சரி, நாங்கள் சொன்னால் தப்பா? அவர் திருடினா சரி, நாங்கள் திருடினா தப்பா? அவர் 16,000 பேரை கல்யாணம் பண்ணிட்டா சரி, நாங்கள் 2ஆம் கல்யாணம் பண்ணாரே தப்பான்னா? அவர் பண்ணிட்டார். வாஸ்தவம் 16,000 பெண்களுக்கு அந்தர்யாமி அந்தராத்மா அவர். நானும் நீங்களும் யாருக்கு அந்தராத்மா? அவரவர்கள் ஆத்மாவை பார்க்கறதுக்குள்ளே போரும் இருக்கு. இன்னும் மற்ற பேர் எல்லார் ஆத்மாவுக்கு நாம் உள்ளே இருந்துட போகிறோமா? அப்போ கண்ணன் தானே ஏன் நடத்தி காட்டுறார்? ராமன் தானே ஏன் கோவிலுக்கு போய் காட்டுறாருனால் அவர் ஒன்றை முன்னோடியாக பண்ணால்தான் அதை பார்த்து நம்மளும் பண்ணுவோம். அதனால தான் தன்னுடைய காலத்திலேயே ராமன் கோவில்களை ஏற்படுத்தின்னு இருக்கார். இருக்கு, மக்களும் கோவில்களுக்கு போகிறார், ராமனே கோவிலுக்கு போய் வணங்குறார். தன் வீட்டிலேயே தான் இவ்வளவு பெரிய ரங்கநாத பெருமாளை எழுந்துரோட பண்ணிட்டு இருந்திருக்கார். ஆக பெருமான் முன்னோடியாக இருந்து கோயிலுக்கு போகணும், வணங்கணும், விக்கிரக வழிபாடு உண்டுங்கிறதை தானே நடத்தி காட்டியிருக்காருனால்
அப்போ நம்ம எவ்வளவு தூரம் அதை பின்பற்ற வேண்டும். அதில் அந்த காலத்தில் இல்லைன்னு நினச்சிக்க வேண்டாம். எக்காலத்திலும் கோயில்கள் உள்ளன. ராமர் காலத்திலையும் உண்டு, நரசிம்மருடைய காலத்திலும் உண்டு. இதை பற்றி ஆண்டாளுடைய பாசம். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலின் வெள்ளவெளி சங்கன் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முல நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அரியன்ன பேரரவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்துன்னு 6வது பாசனம். அதில் முனிவர்களும் யோகிகளும் காலங்காலத்தால் எழுந்திருக்கிறார். எழுந்திருந்து எங்கே போகிறான்னு சொல்லியிருக்கு தெரியுமோ? புள்ளரையன் கோயில், புள்ளரையன் கோயிலின் வெள்ள வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. புல்லுன்னா பறவை, பறவைன்னா கருடன். பறவைகளுக்கெல்லாம் தலைவன் யார்? கருட பறவை தானே. அப்போ புள்ள அரையன், அரையன்னு சொன்னால் நான் சொல்லிட்டு இப்போ இடையினரா வல்லினரா இல்லை. அரையன்னு சொன்னால் ராஜா மன்னன் அர்த்தம். அப்போ புல் அரையன் பட்சிகளுக்கு பறவைகளுக்கெல்லாம் மன்னன் கருடன். இல்லைன்னா புள்ளரையன் புள்ளரையன் கருடன், கருடனுக்கு கோன்னா சுவாமி மன்னன் அர்த்தம் இல்லையோ. அப்போ பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன். புல்லுன்னா பறவை, அரையன்னா தலைவர் கருடன், புள்ளரையன் கோன்னா கருடனுக்கு சுவாமியா இருக்கிற திருமால்னு அர்த்தம். அந்த பெருமான் இருக்கிற இடம் எது? கோயில். புள்ளரையன் கோயிலின் வெள்ள வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. அப்ப பெருமானுடைய கோயிலுக்கு யோகிகள் போகிறார்கள்னு ஆண்டாளுடைய பாசம். இது பாடப்பட்டது எப்போ? கண்ணன் இருக்கிறச்சே. கண்ணன் பிருந்தாவனத்தில் கோகுலத்தில் விளையாடிட்டு இருக்கார். அவரை எழுப்புறதுக்கு தான் கோபிமார்கள் எல்லாரும் போயிட்டு இருக்கா. அந்த சமயத்திலே பாட்டு எப்படி இருக்கு? புள்ளரையன் கோவில் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையோ. காத்தியாயனி தேவியினுடைய சின்ன மண் பொம்மையை பண்ணி வச்சுட்டு அவளுக்கு கோவில் கட்டி அவளை குறித்து தவம் இயற்றி அவளை குறித்து விரதம் இருந்து தான் மார்கழி நோன்பே நோற்றாள் ஆண்டாள். அப்போ அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் எங்கும் கோயில் உள்ளதுங்கிறது தெளிவார். ராமனே கோவிலுக்கு போயிருக்கார், கண்ணனே கோவிலுக்கு போயிருக்கார். நம்மளை போக வைக்கணுங்கிறதுக்காக தான் முன்னோடியா இருந்தா தானே நாம செல்வோம். அதற்காக பெருமான் பண்ணியிருக்காருங்கிறத புரிஞ்சுப்போம். சஞ்சலப்பட்ட மனதை தெளிவாக்கும் உபதேசம், கோபம் கொண்ட மனிதரை சாந்தமாக்கும் உபதேசம், போகத்தில் திளைத்த வாழ்க்கைக்கு யோகம் உபதேசம், பழமையேறும் தேசம் அதில் ஆச்சாரிய தந்த உபதேசம், மனமே தொழுதழு மனமே. मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव. विना वेङ्कटेशं ननाथो ननाथः, सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.